வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு சூப்பரான, ஈஸியான நம்ம ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துருவோமா? வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு, அது கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்துடலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இது நல்லா அடி ஒட்டாத மாரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து கழுவி வச்ச ஃப்ரெஷ் சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா அடி ஒட்டாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். இப்போ நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ போதுமான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டிலவே செஞ்ச குழம்பு மசாலா ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா பீஸ்க்கெல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வீட்டிலவே செஞ்ச கோகோனட் மசாலா ஆட் பண்ணிடலாம். இதுவும் பீஸ்க்கெல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு விசில் ஆட் பண்ணிடலாம். நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி 4-5 விசில் வச்சுக்கலாம். விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மெதுவாக விசில் கழட்டி மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் கிரேவி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.